ஜேபி நட்டா தலைமையில 7 எம்பிக்கள் எங்க போயிருக்காரு, கரூர் போய் ஆய்வு பண்ண போயிருக்காங்க. அது எப்படி இது பாஜக இந்த பிரச்சனையை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், உடனடியாக இதில் தலையிட வேண்டும். தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள். பாஜக செய்யக்கூடிய சதி முறியடிக்கப்பட வேண்டுமானால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலையீடு உடனடி தேவையாக. தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீஷ் தலைமையில தனிநபர் ஆணை பண்ணிட்டு இருக்கு, விசாரணை பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்பிக்கை இல்ல, சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், எதிர்கட்சிகளாக பரிசு வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி. அடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிகிறது. இது பெரும் துயரம், கொடும் துயரம், யாராலும் சகித்துக் கொள்ள முடியாத துயரம். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய நினைப்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு துரோகம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது போன்ற துயரங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும். இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தட்டி கழித்து ஓடிவிட முடியாது. நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு சேர்ந்திருக்க வேண்டும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் என்று பெரிய கிரவுட் மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது. பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 7-7:30 வரையிலும் ஒரே இடத்தில் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள். அதுவும் பல்லாயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே ஒரு இடத்திலே குவிந்திருந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தலைவர்கள் உணர வேண்டும். விஜய் அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தாமதமாக செல்லலாம். ஆனால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து தாமதப்படுத்தி செல்வது என்பது அதற்கு பொதுமக்கள் தான் காரணம். தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிமறித்துக் கொண்டார்கள், அதுதான் காரணம் என்று சொல்லி அதை தட்டி கழிப்பது எந்த வகையில் ஏற்படுவது அல்ல. இனிமேல் அப்படி காலம் தாழ்ந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த கொடும் துயரம் உணர்த்தி இருக்கு. நீண்ட காலமா நீங்க அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கும் நீங்க ஒவ்வொரு விஷயம் போராட்டம் போகும்போது காவல்துறை உங்களுக்கு பயங்கரமான கடும் நெருக்கடிலாம் கொடுத்துருக்கு. ஒரு இடத்துல பேச போனாலும் சீக்கிரம் மூவ் பண்ணுங்க. இந்த சூழ்நிலை நாமக்கல் கரூர் வேலூர்ல அவங்க பார்க்கல, அங்கிருந்து பரமத்தி வேலூர்ல நிக்கிறாரு. அதை தாண்டி வேளாண் மாநிலத்திலையும் பேசுறாரு. இப்ப காவல்துறை ஏன் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணும்போது ஏன் பிரச்சனை பண்ணி கூட்டு வந்துருக்கலாம் இந்த பக்கம்? ஏன்னா எல்லா கட்சியும் நீங்க நீண்ட காலம் அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும். ஒரு முக்கியமான தலைவர் அந்த நிறுத்தணும். வேலூர்ல பரமத்தி வேலூர்ல பாயிண்டே கிடையாது, அவர் பேச சொல்றாங்க. அடுத்து வேளாண் மருத்துவ பண்றாங்க, அடுத்து பெரியகுளத்து பழக்கம் பண்றாங்க. அப்ப ஏன் மூவ் பண்ணாம அந்த பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்க தான் முயற்சிக்கணும். அவங்க தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் இடையிலே மறித்தால் கூட எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து இருக்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. எந்த அளவுக்கு அவற்றை எல்லாம் தவிர்த்து விட்டு விரைந்து வந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும். இரவு 7:30 மணிக்கு 12 மணிக்கு சொன்ன இடத்திலே இரவு 7-7:30 மணிக்கு வந்து சேர்ந்தது இந்த கொடும் துயரத்திற்கு காரணம். ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேங்கி இருந்ததுதான் மிக முக்கியமான அனுபவம் இல்லாத கட்சி. காவல்துறை அதுக்காக அனுபவம் இல்லாத கட்சி இல்ல. என்னன்னா இவங்க தமிழக வெற்றிகளை அனுபவம் இல்லாத கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூழல்ல அந்த பைபாஸ்ல இருந்து இப்ப உங்களுக்கு தெரியும் கரூர் ரவுண்டானால இருந்து இந்த அளவுக்கு வேலைக்காக மூவ் பண்ண காவல்துறை ஏன் பரமத்தி வேலூர் ட்ரை பண்ணல, வேளாண் படத்துக்கு ட்ரை பண்ணல, பெரிய படத்து படத்துக்கு ட்ரை பண்ணல? வேளாண் பாளையம் பெரிய படத்து பாளையம் கரூர் தானே. அவங்க என்ட்ரி பாயிண்ட் தான் முக்கியம். காவல்துறை என்ட்ரி பாயிண்ட்ல நின்னாங்க காவல்துறை. மொத்த இடத்துல நாமக்கல்ல இருந்து கரூர் காவல்துறை பிடிச்சு வர முடியாது.
காவல்துறைக்கு அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிற ரிட்டன் பர்மிஷன் என்னவோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கரெக்டாக நடக்க முடியாது, 100% நடக்க முடியாது. அவர் வந்து ஒரு மாஸ் புல்லிங் ஃபோர்ஸாக இருக்கிற நிலையில பல இடங்களில் மறிக்கிறாங்க. அப்படி மறிக்கும் போது அதை கடந்து வந்துட முடியாது. ஆனால் எவ்வளவு வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்திருக்கணும். ஆனால் இவங்களே பல இடத்துல நேரத்தை ரொம்ப எடுத்து ரொம்ப டிலே பண்ணி வந்திருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு அடுத்து வந்து என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து அவர் மேலே எழுதிச்சு கையை காட்டிட்டு வந்திருந்தாருன்னா ஒரு 10% 20% ஆஃப் த பீப்புளை அங்கேயே நீங்க அங்கங்கே கழிச்சிருக்கா அவங்களுக்கு பின்னால மூவ் பண்ணிருப்பாங்க, அங்கேயே நின்றுப்பாங்க. இவர் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் கோர் பாயிண்ட் வந்து தான் நான் எழுதி நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து மொத்த மாசையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்குது. அது திட்டமிட்டு செய்தார்கள் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. எனவே அந்த ஒரு பெரிய திரளை மக்கள் திரளை ஒரே இடத்தில் மணிக்கணக்கில் தேங்க வைத்ததன் விளைவுதான் இந்த ஸ்டாம்பீட் என்ற கூட்ட நெரிசல் சாவுக்கு காரணமே தவிர இதுக்கு வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் மற்ற மேல காரணத்தை போறது வந்து எந்த வகையிலும் உங்க அட்வைஸ் என்ன? நீங்க வந்து பல்வேறு மக்களை ஒவ்வொருவரும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது உரிய நேரத்தில் நாம் அறிவித்த நேரத்தில் ஒரு இடத்திற்கு போய் சேர வேண்டும். பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே இடத்தில் இருக்கிற போது அவர்களை தேர்ந்தடைய வைக்கக்கூடாது. அங்கிருந்து அவங்களை மூவ் பண்ணி நகர்வதற்கான ஏற்பாட்டை செய்யணும். அப்படி நகர்ந்திருந்தாங்கன்னா இதுல பிரச்சனை கிடையாது. அப்போ இதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமா நான் பார்க்கிறேன். அதுதான் இது அரசியல் பண்ண இந்த சோகத்தையும் துயரத்தையும் மக்களுடைய பாதிப்பையும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது அந்த மக்களுக்கு இழைக்கிற ஒரு துரோகம் அப்படிதான் நான் பார்க்கிறேன்.